வணக்கம். இன்றைக்கி நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலில் எந்த ஒரு வழிபாட்டு தகவலை பார்க்க போகிறோம் அப்படின்னா, எந்த வேண்டுதல் நிறைவேற எந்த திரியால் விளக்கேற்றணும் அப்படின்ற பதிவை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க பதிவுக்கு போகலாம். பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இறை வழிபாட்டின் போது விளக்கேற்றது எவ்வளவு முக்கியமோ அதை விட முக்கியமானது நாம் அந்த விளக்கேற்றத்துக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்கள். பித்தளை, வெள்ளி, மண் அப்படின்னு பலவிதமான பொருட்களான விளக்குகள் இருக்குது. அதில் ஏற்றும்போது அதற்குண்டான பலன்களும் மாறுபடுங்க. விளக்கு ஏற்றுவதற்காக பயன்படுத்தப்படும் திரி, அதோட நிறம், அதை வச்சு கூட நம்மளோட பலன்களை சொல்ல முடியும். எந்த பிரச்சனை தீர இல்லை உங்களோட எந்த வேண்டுதல் நிறைவேறணும் அப்படின்னா எந்த திரி போட்டு விளக்கேற்றினா உங்களோட அந்த வேண்டுதல் நிறைவேறும் அப்படின்றத பற்றின பதிவு தான் இன்றைய பதிவு. வாங்க பதிவுக்கு போகலாம். வீட்லேயும் சரி கோயில்லையும் சரி விளக்கேற்றி வழிபடுவது ஒரு சாதாரணமான இறைவனை வழிபடுவதை விட பல மடங்கு அதிக பலன் தரும் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா இறைவன் ஜோதி வடிவமாக பார்க்கப்படுறாருங்க. தீபம் ஏற்றி வழிபடுவது ஒரு சிறப்பான வழிபாடாக கருதப்படுது. வீட்டில் தீபம் ஏற்றும் போதும் சரி அது ஒரு மங்களத்தோட அடையாளமாக தான் சொல்லப்படுது. தீபம் ஏற்றப்படும் வீடுகளில் லக்ஷ்மி, அதாவது மகாலட்சுமியே வாசம் செய்வாள் அப்படின்றது தாங்க நம்பிக்கை. விளக்கேற்றுவது மட்டுமல்ல, எந்த திரி பயன்படுத்தி விளக்கேற்றோம் அப்படின்றது தாங்க அதோட ஆன்மீக பலனும் முக்கியத்துவமும் அடங்கியிருக்குது. அப்படிப்பட்ட திரியோட தன்மை, நிறம், அதோடு பயன்படுத்தக்கூடிய எண்ணெய், தீபம் ஏற்றக்கூடிய திசை, நேரம், இதுக்கெல்லாம் சேர்த்து அதுக்கான பலன்கள் ஒன்றுத்துக்கும் ஒரு வகையாக மாறுபடும். இன்றைய பதிவில் நம்ம எந்த திரி, அந்த திரியை பற்றி மட்டும்தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க. ஏற்கனவே முந்தின பதிவுகளில் எந்தெந்த எண்ணெயில் ஏற்றினா என்னென்ன பலன்கள் அப்படின்னு நம்ம சேனல்லே கொடுத்துருக்கோம், மறக்காமல் பாருங்கள். இந்த பதிவில் எந்த திரி கொண்டு ஏற்றினால் என்ன பலன் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். முதலாவதாக தாமரை தண்டு திரி. தாமரை அப்படின்னாலே மகாலட்சுமியின் அடையாளமாக கருதப்படுது. அந்த தாமரை தண்டு திரியில் தீபம் ஏற்றுறதுனால என்ன நன்மை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, குடும்பத்தில் செல்வ வளம் பெருகும், குலதெய்வத்தோட அருள் நீங்கும். குறிப்பாக வெள்ளிக்கிழமையில் இந்த திரியில் தீபம் ஏற்றுறது ரொம்ப சிறப்பாக பார்க்கப்படுது. அடுத்தது, வெள்ளை எருக்கஞ்செடியிலிருந்து தயாரிக்கப்படக்கூடிய இந்த திரி வெள்ளை எருக்கந்திரி அப்படின்னு சொல்லப்படுது. இதில் நீங்கள் விளக்கேற்றினீங்கன்னா விநாயகர் பெருமானின் பூரண அருள் கிடைக்கும். எதிர்மறை சக்திகள் அனைத்தும் வீட்டில் விலகும். அடுத்தது, சிகப்பு நிறத்திரி. இந்த திரி சக்தியின் நிறம். இந்த திரியில் நீங்கள் தீபம் ஏற்றிட்டு வந்தீங்கன்னா திருமண தடைகள் விளங்கும், புத்திர பாக்கியம் கிடைக்கும், கணவன் ஒற்றுமை, மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும். அடுத்தது, மஞ்சள் நிறத்திரி. மஞ்சள் மங்களத்தின் அடையாளமாக சொல்லக்கூடிய திரி. இந்த திரியை பயன்படுத்தி விளக்கேற்றதுனால குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும், இல்லற வாழ்க்கை செழிக்கும். முக்கியமாக இந்த திரியை வெள்ளிக்கிழமையில் அம்பிகை சன்னதியில் மஞ்சள் திரியுடன் தீபம் ஏற்றுறது ரொம்பவே சிறப்பானதுங்க. அடுத்தது, நம்ம இப்போ பயன்படுத்திகிட்டு இருக்கிற வெள்ளை நூல் திரி. வெள்ளை நிறம் தூய்மையையும் அமைதியையும் குறிக்கிறதுங்க. மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் கிடைக்கும், வேலை வாய்ப்பில் வெற்றி கிடைக்கணும் அப்படின்னா இந்த திரியை பயன்படுத்துங்க. அடுத்தது, வாழைத்தண்டு திரி. வளர்ச்சியின் அடையாளம். வாழைத்தண்டு திரியில் தீபம் ஏற்றினீங்கன்னா முன்னோரோட அருள் கிடைக்கும், குடும்பத்தில் அமைதி, குழந்தை பேரு கிடைக்கும். அடுத்தது, முக்கியமான பதிவு, பச்சை நிறத்திரி. பச்சை புதனின் நிறமாக பார்க்கப்படுதுங்க. இந்த திரியில் தீபம் ஏற்றிட்டு வந்தீங்கன்னா கடன் தொல்லைகள் குறையும், வியாபாரம் வளரும், செல்வ செழிப்புடன் வாழ்வீங்க. முக்கியமாக இருக்கிற பதிவை நான் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, வார நாட்கள் 7 நாட்களுக்கும் ஞாயிற்றுக்கிழமை சிகப்பு திரி ஏற்றுங்க, திங்கக்கிழமை சந்திர பகவானுக்குரிய வெள்ளை திரி, செவ்வாய்க்கிழமை செவ்வாய் பகவானுக்குரிய சிகப்பு திரி, புதன்கிழமை புத பகவானுக்குரிய பச்சை நிற திரி, வியாழக்கிழமை குரு பகவானுக்குரிய மஞ்சள் நிறத்திரி, வெள்ளிக்கிழமை சுக்கிர பகவானுக்குரிய நாள். இந்த நன்னாளில் பஞ்சு திரி அப்படி இல்லைனா வெள்ளை நூல் திரி கொண்டு மகாலட்சுமி வழிபடுறது ரொம்பவே சிறப்புங்க. சனிக்கிழமையில் சனி பகவானுக்குரிய நாள், சாதாரண பஞ்சு திரியிலே நீங்கள் தீபம் ஏற்றலாம். இப்படி வாரத்தில் ஒரு நாட்களும் அந்தந்த நாட்களுக்குரிய திரியை பயன்படுத்தி தீபம் ஏற்றிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட ஒரு வேண்டுதலும் கண்டிப்பாக நிறைவேறுங்க. ஞாயிற்றுக்கிழமையில் சூரிய பகவானுக்கு சிறப்புன்னு சொன்னது மாதிரி திங்கக்கிழமையில் சந்திர பகவானுக்கும், செவ்வாய்க்கிழமையில்
செவ்வாய் பகவானுக்கும், புதன்கிழமையில் புத பகவான், வியாழக்கிழமை குரு பகவான், வெள்ளிக்கிழமை சுக்கிர பகவான், சனிக்கிழமை சனி பகவான். இப்படி வாரத்தின் 7 நாட்களுக்கும் 7 நவகிரகங்களில் ஒருத்தருக்கும் நம்ம தீபம் ஏற்றிட்டு வர்றது மூலமாக நம்மளோட குடும்ப அமைதி, குழந்தை பேரு, நீண்ட நாள் பட்ட கடன், செல்வ வளம் அனைத்தும் பெருகுங்க. நம்மளும் நிம்மதியாக சுபிக்ஷமாக வாழலாம். இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இன்றைக்கே கிளம்புங்க. எந்த திரி வாங்கி என்னென்னைக்கு கிழமையில் போடணுன்றத பதிவை நல்லா பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அன்னன்னைக்கு அந்தந்த திரியை ஏற்றி வழிபடுங்க. பூரணமாய் வாழுங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம அறிவும் ஆன்மீகம் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.